வண்டி திறந்து 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு கூட தெரியல. என்ன நிலைமை பார்ப்போம். இந்த வண்டிக்கு கிக்கரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேட்டரி லோவாக தான் கிடக்கும். இந்த மாதிரி பேட்டரி லோவாகி ஆஃப் ஆகிருக்கிற வண்டியை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு இப்போ பார்க்குறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம். சாவியை போட்டு பவர் இருக்குது, இருந்தாலும் வந்து செல்ஃப்ல பவர் இல்லை. செல்ஃப்ல பவர் இல்லாத ஒரு காரணத்தினால இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. பழைய வண்டியெல்லாம் கிக்கர் இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஈஸியா. கிக்கர் உள்ள வண்டி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஷோரூம் வரைக்கும் நம்ம தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு 5வது கீர் குத்தணும். 5வது கீரை போட்டுக்கணும். கீ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவரையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ் சுவிட்சையும் ஆன் பண்ணிக்கோங்க. கீழ் சுவிட்ச் அது இப்போ என்ன பண்ணுறீங்க, 5வது கீரை போட்டுட்டு ஸ்டார்ட் ஆகிடும். பெட்ரோல் இறங்க மேக்ஸிமம் ஸ்டார்ட். பெட்ரோல் ஒரு செக்ஷன் பவர் இல்லாதனால இந்த மாதிரி ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி அழகாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டு நீங்கள் எப்பயும் போல வண்டியை ஓட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் வண்டியை வேலை பண்ணிக்கலாம். பேட்டரி போயிடுச்சோன்னு நினச்சிட்டு நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 6 மாதம் ஓடாதனால கொஞ்சம் சார்ஜ் இறங்கிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நல்ல வீடியோ வேணும், நல்ல டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம்.